திரண்டு வாருங்கள், மாதா வழி நடப்போம் விரைந்து வாருங்கள். மரியின் சேனையே திரண்டு வாருங்கள், மாதா வழி நடப்போம் விரைந்து வாருங்கள். மரியே வாழ்க மரியே வாழ்க என்றே துயர் முடிப்போம் நாம். மரியே வாழ்க மரியே வாழ்க என்றே துயர் முடிப்போம் நாம். மரியே வாழ்க மரியே வாழ்க மாதா நீ வாழ்க. மரியே வாழ்க மரியே வாழ்க மாதா நீ வாழ்க. மரியின் சேனையே திரண்டு வாருங்கள், மாதா வழி நடப்போம் விரைந்து வாருங்கள். அடிமை என்போம் நாளும் இறையுளம் பணிந்திருப்போமே. இடர் வரும்போது இயேசுவின் சிலுவை எண்ணி துணிந்திருப்போமே. பேசி உதவிகள் புரிந்து முத்தமிழ் வழி நடப்போம். மரியின் சேனையே திரண்டு வாருங்கள், மாதா வழி நடப்போம் விரைந்து வாருங்கள். பகைவன் சாத்தான் நம்மை வீழ்த்திட வழிவகுத்துள்ளான். சதா காலமும் பணியாய் ஜபமாய் நாமும் விழித்திருப்போம். மலருடன் சேரும் யாவுமே மனம் பெற்று வாழ்தல் நீதியே. மலருடன் சேரும் யாவுமே மனம் பெற்று வாழ்தல் நீதியே. புவி வாழ்வை நாமும் தரவே இறை மாண்பை இன்றே பெறவே விரைவாய் வருவோம், தேவன் அருள் பெறுவோம். இறைவன் நிழலில் வாழ்வின் பொருள் பெறுவோம். வாராயிரை திருக்குலமே வாழ்வாய் பேருடனே. வாராயிரை திருக்குலமே வாழ்வாய் பேருடனே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறையேசுவில் அன்புக்குரிய பெற்றோர்களை, திருக்குடும்ப ஞாயிறாகிய இன்று முதல் திருவிருந்தை உட்கொள்ள வருகை தந்துள்ள
குழந்தைகளாகிய எங்கள் அனைவருக்கும் ஆசீர்வதித்து ஜெபிக்க வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் இத்திருப்பலிக்கு அன்புடன் வரவேற்கின்றேன். பாலனாக இம்மண்ணில் பிறந்த இயேசு கிறிஸ்து இன்றும் என்றும் நம்முடன் இருக்கிறார் என்ற அசைக்க முடியாத அனுபவத்தை தருகின்ற ஒரு அற்புதமான அருளடையாளம் திவ்ய நற்கருணை. இம்மானுவேல் என்பதற்கு ஏற்பவும் உலக முடிவு வரை எந்நாளும் நான் உங்களோடு இருக்கிறேன் என்ற வாக்குறுதிக்கு ஏற்பவும் இறையேசு எப்போதும் நம்முடன் தங்கியிருக்க விரும்பினார். எனவேதான் நற்கருணையை ஏற்படுத்தினார். அந்த திவ்ய நற்கருணையில் அவர் தம் உடலோடும் ஆன்மாவோடும் இறை இயல்போடும் மனித இயல்போடும் மெய்யாகவே முழுமையாக உடனிருக்கிறார் என்ற விசுவாச உண்மையை நம் கத்தோலிக்க திரு அவையும் போற்றி பாதுகாத்து உறுதிப்படுத்துகின்றது. தனது இவ்வுலக பயணத்தில் திரு அவை பெற்றிருக்கக்கூடிய மிகச்சிறந்த கொடையும் இதுவே. நமது கிறிஸ்துவ வாழ்வின் ஊற்று முச்சமாக திகழ்வது திவ்ய நற்கருணை கொண்டாட்டம்தான். இதை நம் தனிப்பட்ட வாழ்விலும் குடும்ப வாழ்விலும் சமூக வாழ்விலும் உணர்ந்து செயல்படுகிறோமா? நற்கருணை நாதர் மீது முழு நம்பிக்கை கொண்டு வாழ்கிறோமா? திருப்பலி கொண்டாட்டத்தில் தகுதியுடன் நற்கருணை உட்கொள்கிறோமா என சிந்திப்போம். திருக்குடும்பத்தை முன்மாதிரியாக கொண்டு நமது உள்ளத்தையும் இல்லத்தையும் பாலநேசு தங்கக்கூடிய இனிய இடமாக மாற்ற நம்மையே நாம் தூய்மையாக்கி கொள்வோம். நற்கருணை நாதர் நம்மீது இறையாசிரை பொழிய அருள் வேண்டி இத்திருப்பலியில் பக்தியுடன் பங்கேற்போம். அன்பார்ந்தவர்களே, இந்த திருப்பலியில் நம்முடைய குடும்பங்களுக்காக மன்றாடுவோம். திருக்குடும்ப விழாவை திருச்சபை கொண்டாடுகிற இந்த நேரத்தில் குடும்பமாக நாம் அனைவரும் மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும். நம்முடைய குடும்பங்களிலிருந்து இன்று முதலாக நற்கருணை உட்கொள்கின்ற சிறுவர் சிறுமியர்களுக்காகவும் இந்த திருப்பலியில் மன்றாடுவோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, நம் திருமலுக்கு நினைவாக நம் மீது தெளிக்கப்படும் நமது படைப்பாகி தண்ணீரை புனிதப்படுத்தி அருளுமாறு நம் கடவுளாய் ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோமாக. அவரை நமக்கு உதவியளித்து நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவிக்கு உண்மையுள்ளவர்களாய் நிலைத்திருக்க அருள்வாராக. என்றென்றும் உள்ள இல்லாமல் இறைவாம் வாழ்வின் ஊற்றும் தூய்மைக்கு தொடக்கமான தண்ணீரின் வழியாக மக்கள் புனிதமடைந்து திரு அவையின் கொடையை பெற வேண்டும் என்று திருவுளம்பானீர். இத்தண்ணீரை புனிதப்படுத்தி அருளமை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் எமது நாளாகி இன்று உமது அருட்காவலை பெற விரும்புகிறோம். வாழ்வழிக்கும் அது அருளின் ஊற்றினை முள் புதுப்பித்து இத்தண்ணீரினால் உடலத்துக்கும் உள்ளத்திற்கும் தீமை அனைத்திலிருந்து காத்தருள்வீராக. இவ்வாறு நாங்கள் தூய இதயத்துடன் அணுகி வரவும் உமது மீட்பை பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெற வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஈசோ புல்லினால் என்மேல் தெளிப்பீர். ஆண்டவரே நான் தூய்மையாவேன். நீரே என்னை கழுவ நானும் உறைபனி தனிலும் வெண்மையாவேன். இறைவா உமது இரக்க பெருக்கிற்கு ஏற்ப என்மேல் இரக்கம் கொள்வீர். பிதாவும் சுதனும் தூய ஆவியும் துதியும் புகழும் ஒன்றாய் பெருக. ஆதியில் இருந்தது போல என்றும் என்றும் நித்தியமாகவும் ஆமென். ஈசோ புல்லினால் என்மேல் தெளிப்பீர். ஆண்டவரே நான் தூய்மையாவேன். நீரே என்னை கழுவ நானும் உறைபனிதனிலும் வெண்மையாவேன். அன்பே உருவான இறைவா, எங்களை பாதுகாத்து பராமரித்து வழிநடத்து உம்மை தேடாமல் குறிப்பாக இரவு அதிக நேரம் இணையதளங்களில் செலவழித்துவிட்டு ஞாயிறு திருப்பலி கூட வராமல் இருந்த நாட்களுக்காக மனமருந்துகிறேன். மன்னித்து ஏற்றுக்கொள்ளும் இறைவா. மன்னிப்பு 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 தேவா, மன்னிப்பு மன்னிப்பு தாருமே இறைவா, மன்னிப்பு தாருமே இறைவா. இரக்கமே உருவான இறைவா, உன்னை அன்பு செய்வது போல் உன் அயலானையும் அன்பு செய் என்ற இறைவார்த்தைக்கு ஏற்ப வாழாமல் எங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களிடம் சண்டை சச்சரவுகளில் ஈடுபட்டு அவர்களை காயப்படுத்திய தருணங்களுக்காக மனம் வருந்துகின்றோம். மன்னித்து ஏற்றுக்கொள்ளும் இறைவா. மன்னிப்பு 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 தேவா, மன்னிப்பு மன்னிப்பு
தாருமே இறைவா, மன்னிப்பு தாருமே இறைவா. நலம் நல்கும் நாயகனே இறைவா, எம் அருள் தந்தையர்கள், அருள் சகோதரியர்கள், பெற்றோர், ஆசிரியர்களின் அறிவுரைகளை கேளாமல் அவர்களை எதிர்த்து பேசி துன்பப்படுத்தியதற்காக மனம் வருந்துகின்றோம். மன்னித்து ஏற்றுக்கொள்ளும் இறைவா. மன்னிப்பு 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 தேவா, மன்னிப்பு மன்னிப்பு தாருமே இறைவா, மன்னிப்பு தாருமே இறைவா. எல்லாம் அல்ல இறைவன் நம் பாவங்களில் நம்மை தூய்மைப்படுத்துவாராக. இந்த நற்கருணை கொண்டாட்டத்தின் வழியாக அவர் தம்முடைய ஆட்சியின் விருந்தில் பங்கு கொள்ள நம்மை தகுதி பெறச் செய்வாராக. ஆமென். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக, உலகினிலே நல் மனத்தோர்க்கு அமைதி ஆகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர், தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, எங்களுக்கு திருக்குடும்பத்தின் சிறந்த எடுத்துக்காட்டை அளிக்க திருவுளமான உம்மை நாங்கள் வேண்டுகின்றோம். குடும்ப பண்புகளிலும் அன்பின் பிணைப்புகளிலும் நாங்கள் அதை பின்பற்றி உமது இல்லத்தில் நிலையான பரிசை மகிழ்வுடன் பெற செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இன்றைய முதல் வாசகம் தொடக்க நூலிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. விண்மீன்களைப் போல எண்ணிலடங்காத அனைவருக்கும் உன் வழிமரபினரை பெருக செய்வேன் என்று கடவுள் ஆபிரகாமுக்கு வாக்களிக்கின்றார். கடவுள் தன்னை நம்புவோரை எல்லா சூழ்நிலைகளிலும் காப்பார் எனும் நம்பிக்கையுடன் வாசகத்தை கவனமுடன் கேட்போம்.
தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 15 இறைவசனங்கள் 1 முதல் 6 முடிய மற்றும் அதிகாரம் 21 இறைவசனங்கள் 1 முதல் 3 முடிய. இந்நிகழ்ச்சிக்கு பின் ஆண்டவரின் வாக்கு ஆபிரகாமுக்கு ஒரு காட்சி வழியாக வந்து அறிவித்தது. ஆபிராம், அஞ்சாதே, நான் உனக்கு கேடயமாக இருப்பேன், உனக்கு பெரும் கைமாறு கிடைக்கும். அப்பொழுது ஆபிராம், என் தலைவராகிய ஆண்டவரே, எனக்கு என்னதான் தருவீர்? எனக்கோ குழந்தையே இல்லை. தமஸ்கு நகர் எலியேசர் தான் எனக்கு பின் என் இல்லத்திற்கு உரிமை மகனாக போகிறான். நீர் எனக்கு குழந்தை ஒன்றும் தராததால் என் வீட்டு அடிமை மகன் எனக்கு பின் உரிமையாளனாக போகிறான் என்றார். அதற்கு மறுமொழியாக, இவன் உனக்கு பின் உரிமையாளனாக மாட்டான், ஆனால் உனக்கு பிறப்பவனே உனக்கு பின் உரிமையாளன் ஆவான் என்று ஆபிராமுக்கு ஆண்டவரின் வாக்கு அருளப்பட்டது. அப்பொழுது ஆண்டவர் ஆபிராமை வெளியே அழைத்து வந்து, வானத்தை நிமிர்ந்து பார், முடியுமானால் விண்மீன்களை எண்ணிப்பார், இவற்றைப் போலவே உன் வழிமரபினரும் இருப்பர் என்றார். ஆபிராம் ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டார். அதை ஆண்டவர் அவருக்கு நீதியாக கருதினார். ஆண்டவர் தாம் கூறியிருந்தபடி சாராவை கண்ணோக்கினார். ஆண்டவர் தம் வாக்குறுதிக்கேற்ப சாராவுக்கு செய்தருளினார். கடவுள் வாக்களித்தபடி குறிப்பிட்ட அதே காலத்தில் சாரா கருத்தாங்கி ஆபிரகாமுக்கு அவரது முதிர்ந்த வயதில் ஒரு மகனை பெற்றெடுத்தார். ஆபிரகாம் தமக்கு பிறந்த, சாரா தமக்கு பெற்று கொடுத்த மகனுக்கு ஈசாக்கு என்று பெயரிட்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவர் தம் திருத்தலத்தில் அஞ்சாமல் இருப்பவன் யார்? அருள் நிறைந்த அவர் ஆசிகளை அன்றாடம் பெறுபவன் யார்? ஆண்டவர் தம் திருத்தலத்தில் அஞ்சாமல் இருப்பவன் யார்? அருள் நிறைந்த அவர் ஆசிகளை அன்றாடம் பெறுபவன் யார்? மாசற்ற வாழ்க்கை நடத்துபவன், மாண்புறு செயல்களை செய்கிறவன், மாசற்ற வாழ்க்கை நடத்துபவன், மாண்புறு செயல்களை செய்கிறவன், அவனை இறைவன் என்றும் அழைத்து ஆசீரளித்திடுவார். அவனை இறைவன் என்றும் அழைத்து ஆசீரளித்திடுவார். ஆண்டவர் தம் திருத்தலத்தில் அஞ்சாமல் இருப்பவன் யார்? அருள் நிறைந்த அவர் ஆசிகளை அன்றாடம் பெறுபவன் யார்? தீயோர் கூட்டத்தில் சேராதவன், தீமைகள் எதுவும் செய்யாதவன், தீயோர் கூட்டத்தில் சேராதவன், தீமைகள் எதுவும் செய்யாதவன், அவனை இறைவன் என்றும் அழைத்து ஆசீரளித்திடுவார். அவனை இறைவன் என்றும் அழைத்து ஆசீரளித்திடுவார். ஆண்டவர் தம் திருத்தலத்தில் அஞ்சாமல் இருப்பவன் யார்?
அருள் நிறைந்த அவர் ஆசிகளை அன்றாடம் பெறுபவன் யார்? ஆபிரகாம் தன் முதிர்ந்த வயதில் ஒரு மகனை பெற்றெடுத்ததும் அந்த ஒரே மகனை பலியிட துணிந்ததும் கடவுள் மேல் அவர் கொண்டிருந்த ஆழமான நம்பிக்கையால் தான். எனவே தான் அவர் நம்பிக்கையின் தந்தை என அழைக்கப்படுகிறார். இத்தகைய நம்பிக்கை நம்மிடம் உள்ளதா என்று சிந்தித்து வாசகத்தை நமதாக்குவோம். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்தில் இருந்து வாசகம். அதிகாரம் 11, இறைவார்த்தைகள் 8, 11, 12 மற்றும் 17-19 முடிய. ஆபிரகாம் தாம் அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து உரிமை பேராக பெறவிருந்த இடத்திற்கு சென்றதும் நம்பிக்கையினால்தான். தாம் எங்கே போக வேண்டும் என்று தெரியாதிருந்தும் அவர் புறப்பட்டு சென்றார். ஆபிரகாம் வயது முதியவராயும் சாரா கருவுரை இல்லாதவராயும் இருந்த போதிலும் அவர் ஒரு தந்தையாவதற்கான ஆற்றல் பெற்றதும் நம்பிக்கையினால்தான். ஏனெனில் வாக்களித்தவர் நம்பிக்கை உரியவர் என அவர் கருதினார். இவ்வாறு உயிரவற்றர் போலிருந்த இந்த ஒருவரிடமிருந்து வானத்தில் உள்ள திரளான விண்மீன்களைப் போலவும் கடற்கரையில் உள்ள எண்ணிறந்த மணலைப் போலவும் கணக்கற்ற மக்கள் பிறந்தனர். ஆபிரகாம் சோதிக்கப்பட்ட போது ஈசாக்கை பலியிட துணிந்தது நம்பிக்கையினால்தான். ஈசாக்கின் மூலம் உன் வழிமரபு விளங்கும் என்ற வாக்குறுதியை அவர் பெற்றிருந்த போதிலும் அவர் தம் ஒரே மகனை பலியிட முன் வந்தார். ஏனெனில் இறந்தோரை கடவுள் உயிரோடு எழுப்ப வல்லவர் என்பதை அவர் உணர்ந்திருந்தார். எனவே அவர் தம் மகனை மீண்டும் பெற்றுக்கொண்டார். பின்பு நடக்கவிருந்ததற்கு ஈதோர் அறிகுறி. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. Hallelujah, 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 Hallelujah. பலமுறை பல வகைகளில் முற்காலத்தில் இறைவாக்கினர் வழியாக நம் மூதாதையரிடம் பேசிய கடவுள் இவ்விறுதி நாட்களில் தன் மகன் வழியாக நம்மிடம் பேசியுள்ளார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. லூக்கா எழுதிய நற்செய்தி இயல் 2 இறைமுத்துக்கள் 22, 39 மற்றும் 40. மோயிசின் சட்டப்படி தூய்மை சடங்கை நிறைவேற்ற வேண்டிய நாள் வந்தபோது குழந்தையை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்க அவர்கள் எருசலேமுக்கு கொண்டு சென்றார்கள். ஆண்டவருடைய திருச்சட்டப்படி எல்லாவற்றையும் செய்து முடித்த பின்பு அவர்கள் கலிலேயாவில் உள்ள தங்கள் ஊராகிய நாசரேத்துக்கு திரும்பிச் சென்றார்கள். குழந்தையும் வளர்ந்து வலிமை பெற்று நாணத்தால் நிறைந்து கடவுளுக்கு உகந்ததாய் இருந்தது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் அருமையான இறைமக்களே, குடும்பமாக வந்திருக்கக்கூடிய இல்லறத்து வாசிகளே,
அனைவருக்கும் திருவிழா நல்வாழ்த்துக்களை பங்கு தந்தை, துணை தந்தை, தியாகோன் மற்றும் என் சார்பாக அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். 3 நிலையினருக்கு என் வாழ்த்து. 1, திருக்குடும்ப சபை உறுப்பினர்கள். எனவே அவர்களுக்கு முதலாவதாக வாழ்த்து தெரிவித்துக் கொள்கின்றேன். திருக்குடும்ப திருநாளை கொண்டாடுகின்ற இந்த வேளையில் நமக்கு ஒரு கேள்வி எழலாம். இது என்ன, பெண்களுக்கான மட்டுமா? சபை இருக்கலாம், விழா பெண்களுக்கான ஒன்றா என்று கேட்டோம் என்றால் இல்லை என்பதுதான் பதில். திருக்குடும்ப சபை என்று சொல்லி பெண்களை மட்டுமே மையப்படுத்திய சபையாக வைத்து கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் என்பது உண்மைதான். ஆனால் இன்று 3 நிலையினர் ஒரு குடும்பம் என்று சொல்லுகின்ற பொழுது கணவன், மனைவி, பிள்ளைகள் அடங்கிய ஒன்றுதான் ஒரு குடும்பம் என்பது நம் அனைவரும் தெரிந்திருக்கின்ற ஒன்று. என முதலாவதாக தாய்மார்களுக்கு, அன்னையர்களுக்கு நன்றி செலுத்த அல்ல வாழ்த்து தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். அடுத்ததாக இந்த நேரத்திலே தந்தையரை நினைத்து பார்க்க வேண்டும். ஏனெனில் ஒரு குடும்பம் என்று சொல்லுகின்ற பொழுது தந்தை இல்லாத ஒரு குடும்பம் இருக்க முடியாது. தந்தையருக்கும் வாழ்த்து சொல்ல வேண்டும். காரணம், இந்த ஆண்டை திருத்தந்தை சூசேப்பின் ஆண்டாக, இன்னும் கனவின் சூசேப்பர் ஆண்டாக இன்று அல்லது இந்த ஆண்டை பிரகடனப்படுத்தி இருக்கின்றார். எனவே இந்த ஆண்டிலே சிறப்பு என்னவென்றால் தந்தையருக்கும் வாழ்த்து. அடுத்ததாக 3ஆவதாக நமது பங்கு தந்தை அவர்கள் அழகான ஒரு ஏற்பாட்டை இங்கு செய்திருக்கின்றார்கள். திருக்குடும்ப திருவிழா அன்று புதுநிலைமை வாங்கக்கூடிய ஒரு சிறப்பு நிகழ்வை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றார்கள். எனவே இந்த ஆண்டு இந்த விழாவிலே குழந்தைகளும் இணைகின்றார்கள். எனவே புதுமை எடுக்கக்கூடிய குழந்தைகளோடு சேர்த்து அனைத்து குழந்தைகளுக்கும் அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். எனவே திருக்குடும்ப சபை திருவிழா தாய்மார்கள், இந்த ஆண்டு சூசையப்பர் ஆண்டு, எனவே தந்தையர்கள், இவர்கள் இருவரும் இணைந்திருக்கின்ற அந்த இல்லத்தில் கொடுக்கப்பட்டிருக்கின்ற புதுமை எடுக்கக்கூடிய குழந்தைகள் கொண்டாடுகின்ற நாள். எனவே குழந்தைகள் ஆகிய மூவரையும் இணைத்து அன்பான மகிழ்வான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். என் பிரியமான பிள்ளைகளே, இன்றைய குடும்பங்கள் எப்படிப்பட்ட ஒன்றாக இருக்கின்றன, எப்படிப்பட்ட ஒன்றாக இருக்க வேண்டும் என்பதை ஒரு சில நிமிடங்கள் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். என்னை பொறுத்த மட்டில் 2 வார்த்தையிலே சொல்லிவிடுகின்றேன். ஒன்று ஒதுக்காமை, இன்னொன்று ஒத்துழைத்தல். ஒதுக்காமை, ஒதுக்காமல் இருத்தல், இரண்டாவது ஒத்துழைத்து இருத்தல். இந்த இரண்டும் எந்த ஒரு குடும்பத்தில் இருக்கின்றதோ அந்த ஒரு குடும்பம் திருக்குடும்பமாக மாறும். எனவே விவிலியத்திலே நாம் 2 குடும்பங்களை முன்னெடுத்து பார்க்கலாம், முன் உதாரணமாக கொண்டு பார்க்கலாம். அதற்கு முன்னதாக ஒரு சில உதாரணங்கள், ஒரு சில குடும்பங்களை உங்கள் மனக்கு கொண்டு வருகின்றேன். இன்று வாழுகின்ற குடும்பங்கள் எதிர்பார்ப்பவை எதுவாக இருக்கும் என்றால் 5 இலக்கண எண்ணுக்குள் இன்று இருக்கின்ற குடும்பங்கள் இருக்கின்றன. 5 இலக்கண எண்ணுக்குள், அதாவது 1, 2, 3, 4, 5. இந்த 5 எண்ணையும் இணைத்து பார்க்கின்ற குடும்பங்கள் இன்று ஏராளம். ஏன், அதுதான் உண்மை. முதலாவது சிந்தித்து பார்த்தோம் என்றால் 5 இலக்கணத்தை எடுத்துக்கொண்டு பார்த்தோம் என்றால் 5 இலக்க சம்பாத்தியம், பணம், 5 இலக்க சம்பாத்தியம். எனவே என் கணவர் அல்லது பார்க்கப்படுகின்ற வரவிருக்கும் கணவர் 5 இலக்கண சம்பாத்தியம் சம்பாதிக்க வேண்டும். மாதம் 99,999 ரூபாய். 1 கூடிச்சுன்னா லட்சம் ஆயிரும். எனவே 50,000க்கு மேலாக சம்பாதிக்க வேண்டும் என்ற நிபந்தனையோடு நாம் மாப்பிள்ளை வீட்டாரை அல்ல மாப்பிள்ளை தேடுகின்றோம், அல்ல மாப்பிள்ளையை நாம் வைக்கின்றோம். எனவே 5 இலக்கண சம்பாத்தியம். 4 இலக்கண வாகனம். நம்ம வீடுகளிலே இந்த எதிர்பார்ப்பு என்ன? 4 இலக்கண வாகனம், அதாவது 4 சக்கர வாகனம். 3 என்ன? ஒரு 3 மாடி வீடு அல்ல 3 அறை கொண்ட ஒரு வீடு. இல்லையா மக்களே? ஆமா இல்லையா? இதான் 3 அறை கொண்ட ஒரு வீடு. 2 என்ன? நீங்களே கண்டுபிடிச்சிடலாம். 2 பிள்ளைகள். ஆசைக்கு 1, சொல்லுங்க, ஆஸ்திக்கு 1. 2 பிள்ளைகள். 1 என்ன? ஒரு கணவன் இல்லை ஒரு மனைவி, ஒரே ஒரு பொண்டாட்டி, ஒரே ஒரு புருஷன். இல்லையா? 5 இலக்கண சம்பாத்தியம், 4 இலக்கண கார், 4 சக்கர கார்,
3 என்பது 3 அறை கொண்ட வீடு, 2 என்பது 2 பிள்ளைகள், 1 என்பது ஒன்றே ஒன்று, ஒரு கணவன் ஒரு மனைவி. இதுதான் இன்று குடும்பம் எதிர்பார்க்கின்ற ஒன்று. இது இருந்தது என்றால் நிறைவு என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம். இதுதான் நமக்கு நிறைவை தருகின்ற ஒன்று என்று நினைத்திருக்கிறோம். இது வேண்டாம் என்று சொல்லவில்லை, கட்டாயம். அது நம்மளை போன்ற ஊர் இப்படிப்பட்ட ஒரு லட்சியத்தை அடைவதற்கு முயற்சிக்கின்ற ஒரு ஊர். எனவே அதிலும் வெற்றி கண்டிருக்கின்ற ஒரு ஊர், அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. வெற்றி கண்டிருக்கின்ற ஒரு ஊர். ஆனால் இது மட்டுமா திருக்குடும்பமா ஆற்றிவிடுமா? ஒரு குடும்பத்தை திருக்குடும்பம் மாற்றிவிடுமா என்றால் நிச்சயமில்லை, நிச்சயமில்லை. அதை தாண்டி ஒன்று இருக்கின்றது. எனவே துவக்கத்தில் சொன்னேன், ஒத்து என்று வருவது, ஒருங்கிணைத்து என்று வருவது. எனவே அருமையான மக்களை, இந்த 2 வார்த்தைகளுக்குள்ளும் தான் இன்றைய நாளிலே குடும்பம் இருந்தது என்றால், ஒதுக்காமலும் ஒத்துழைத்தும் வாழுகின்ற பொழுது நம்ம குடும்பம் நல்லா இருக்கும். ஒரு கணவன் மனைவி போனாங்களாம், ஒரு கோயிலுக்கு போயிருக்கிறாங்க. அந்த கோயிலில் ஒரு அதிசய கிணறு உண்டு. அந்த கோயிலில் ஒரு அதிசய கிணறு. அது என்ன அதிசயம்னா, ஒரு கையில் 1 ரூபா காயின் எடுத்துட்டு, 1 ரூபா நாணயத்தை கையில் வச்சுக்கிட்டு கண்ணை மூடிக்கிட்டு ஏதாவது நினைச்சுக்கிட்டு அந்த காயினை கிணத்துக்குள்ள போட்டால் என்ன செய்யும்? நீங்கள் போயிருக்கீங்க, 6 மணி போவீங்க, எத்தனை நானே பார்த்துருக்கேன். 6 மணி போய் என்ன செய்யறது? மலையில் போய் ஒட்டி வைக்கிறது, காசை ஒட்டி வைக்கிறது. நின்றுச்சுன்னா நினைச்சு நடக்கும், நிக்கலன்னா விழுந்துடும். இல்லை, கனவு நடக்காது. எனவே ஒட்டிட்டு திரும்ப பொத்துன்னு விழுந்துடும், அது காயின்னு விழுந்துடும். அந்த மனசுக்குள்ளேருந்து தப்பு டப்புன்னு அடிக்கும், ஐயோ விழுந்துட்டேன், நான் என்ன எதிர்பார்த்து வச்சேன், விழுந்துட்டேன். அதே மாதிரி இந்த புருஷன் நினைஞ்சாரு, அதில் லக்கு ஒரு கிணறு, அந்த காசை உள்ளே போட்டால் நினச்சது நடந்துடும். எனவே போனார், கண்ணை மூடினார், காசு தூக்கி கிணத்துல போட்டுட்டு வந்தார். அடுத்த டேன் யார்? அம்மையார் டேன். யார் டேனு? வீட்டு அம்மா டேன். இந்த அம்மா எப்படியும் இந்த பெண்களுக்கு ஒரு ஆசை உண்டு இல்லையா, தெரிஞ்சுக்கிடணுமே ஆசை பற்றி எரியும். என்ன உடனே கேட்டுச்சு இந்த அம்மா வீட்டுக்காரரை பார்த்து, ஏங்க ஏங்க நீ என்னங்க நினச்சி காசை போட்டீங்க, ஏங்க ஏங்க என்னங்க நினச்சி காசை போட்டீங்கன்னு சொல்லிட்டு இந்த அம்மா காசு தூக்கி கிணத்துல போடும்போது அது தொப்புன்னு விழுந்துட்டு, அந்த அம்மா கிணத்துக்குள்ளே விழுந்துட்டு. அப்போ புருஷன் சொன்னானா, இதை தாண்டி நான் நினச்சேன், இதை தாண்டி நான் நினச்சேன், எப்போ என் பொண்டாட்டி கிணத்துல விழமாட்டா அப்படின்னு நினச்சேன் அப்படின்னா. இன்னைக்கு யதார்த்தமான குடும்பங்களாக இருந்தாலும் கூட 2 குடும்பங்களை உங்கள் முன்னால் கொண்டு வர விரும்புகின்றேன். பழைய ஏற்பாட்டில் சிந்தித்து பார்ப்போம். பழைய ஏற்பாட்டில் ஒரு குடும்பம், துவக்கத்திலே ஆண்டவர் படைத்த ஒரு குடும்பம். அந்த ஒரு குடும்பத்திலே அருமையான பிள்ளைகளே, விவிலியத்திலே ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தை எடுத்து பாருங்கள். எல்லாத்துக்கும் காரணம் பொம்பளை தான், அந்த ஏவாள் தான். அதில் யோசித்து பார்த்தீங்கன்னா உடனே நீங்களும் சந்தோஷப்படுறாங்க, நம்மளை சொல்லல ஃபாதர், பெண்களாக தான் சொல்கிறாங்கன்ட்டு. அங்கே துவக்கத்திலே பார்த்தோம் என்றால், பாம்பு அங்கு வஞ்சிக்க வருகின்ற பொழுது அவர்கள் அதற்கு அடிமையாகி விட்டாள். எனவே ஒளிந்து கொள்ளுகின்றாள். ஆண்டவர் வருகின்றார். ஆண்டவர் வருகின்ற பொழுது முதலாவதாக ஆதாமை தேடுகின்றார். அவன் துவக்கத்தில் ஆதாமை தேடுகின்றார். ஆதாம் ஒளிஞ்சிருக்கிறான்னு சொன்னார். அப்போ 2வது சொல்லுகின்ற பொழுது, நான் ஒளிந்திருக்கின்றேன். நீ ஒளிந்திருப்பதை யார் சொன்னா? நீர் எனக்கு தந்த அந்த மனைவி என்ற அந்த பெண் அந்த பழத்தை எனக்கு திங்க கொடுத்தா. திரும்ப 2வது காட்சி, அவட்ட வர்றார். அவட்ட வருகின்ற பொழுது அவள் சொல்லுகின்றார், அந்த பாம்பு என்னை வஞ்சித்தது. எனவே முதலாவதாக கணவன், 2வதாக மனைவி, 3வது அந்த பாம்பு இங்க வருகின்றது. அடுத்த பகுதியை பார்த்தோம் என்றால் அங்கு தீர்ப்பு கொடுக்கப்படுகின்றது. தீர்ப்பு கொடுக்கப்படுகின்ற பொழுதும் அங்கே வருவது என்ன? முதலாவதாக ஆண், 2வதாக பெண், 3வதாக பாம்பு. இன்னும் சொல்ல போனோம் என்றால் பாம்பு, பெண், ஆண் என்று சொல்லி அங்கே தண்டனை கொடுக்கப்படுகின்றது. எனவே அன்புக்குரிய மக்களே, மையமாக மனைவி இருந்தாலும் கூட குடும்பம் என்று வருகின்ற பொழுது அங்கு நிகழ்ந்த அந்த தண்டனைக்கு காரணம் என்ன என்று சிந்தித்து பார்த்தோம் என்றால், பெண்ணையோ ஆணையோ மற்றவர்களையோ என்று குற்றம் சாட்டிவிட்டு சுட்டி காட்டிவிட்டு நான் ஒதுக்கிக் கொள்வது என்பது அல்ல. மாறாக இங்கு இருப்பது என்ன என்று சிந்திக்கின்ற பொழுது பேராசை. இந்த ஏவாளுக்குள் எழுந்த ஒரு பேராசை தான் அந்த குடும்பத்தை சிதைத்தது என்று சொல்ல வேண்டும் என்றால், ஒத்து செல்லவில்லை. கடவுள் கொடுத்த திட்டம், கடவுள் கொடுத்த வார்த்தை, அதை ஒத்துக்கொள்ளவில்லை. என்னை ஒத்துக்கொள்ளாத ஒரு நிலையில் இருந்ததால் அந்த குடும்பம் சபிக்கப்பட்டது. விவிலியத்தின் பக்கத்திலே முதல் பக்கம் அல்லது விவிலியத்தின் முதல் புத்தகமே ஒரு குடும்பத்தை எடுத்து சொல்லுகின்றது. அந்த குடும்பத்தின் மூலமாக நிகழ்ந்த அந்த நிகழ்வு எடுத்து சொல்லுகின்றது.
புதிய ஏற்பாட்டின் முதல் புத்தகத்திலே முதல் நற்செய்தியிலே நாம் பார்ப்பதும் இந்த திருக்குடும்பம் தான், ஒரு குடும்பம் தான். இங்கும் ஒரு பெண்ணை பார்க்கின்றோம். அந்த பெண் ஒத்துழைத்தாள், இறைவனுடைய வார்த்தையை ஒதுக்காமல் ஒத்துழைத்தாள். எனவே ஒத்துழைத்ததால் அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டது. ஒத்துழைத்ததால் அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டது. முதல் குடும்பத்தில் ஒதுக்கினாள், இந்த குடும்பத்தில் ஒத்துழைத்தால். எனவே அந்த குடும்பம் திருக்குடும்பமாக மாறி இருக்கிறது என்பது உண்மை. பிரியமான பிள்ளைகளே, எனவே இந்த கிறிஸ்து பிறப்பின் காலத்திலே, கிறிஸ்து பிறப்பின் இரண்டாவது வருகின்ற தொடர்ந்து வருகின்ற முதல் ஞாயிற்றுக்கிழமையை திருச்சபையானது திரு குடும்பத்தின் ஞாயிறாக கொண்டாடுகின்றது என்றால், அங்கு கிறிஸ்து பிறப்பின் மூலமாக கொண்டு வந்த மீட்பு, மகிழ்வு அனைத்தும் ஒவ்வொரு குடும்பத்திலும் இருக்க வேண்டும் என்பதற்காக. எனவே நமது குடும்பத்தில் இருக்க வேண்டியது என்ன? ஒத்துழைத்தல். யாருக்கு ஒத்துழைத்தல்? கடவுளின் வார்த்தையை ஒத்துழைப்பதும், கடவுள் சித்தத்திற்கு ஒத்து செல்வதும், கணவன் மனைவியாக இருக்கின்றவருடைய காரணங்களுக்கு ஒத்து செல்லுகின்ற பொழுதும், அது பிள்ளைகளாக இருக்கலாம், கணவனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், இவர்கள் ஒத்து செல்லுகின்ற பொழுதுதான் அந்த குடும்பம் உயர்ந்த ஒரு குடும்பமாக இருக்கும் என்பதில் எந்த மறுப்பும் இல்லை. எனவே அன்புக்குரிய மக்களை, நம்ம சற்று யோசித்து பார்ப்போம். என இரண்டு குடும்பத்தை பார்க்கின்றோம். முதல் குடும்பம் சிதைக்கப்பட்டது, இரண்டாம் குடும்பம் சீரானது, சீராக்கப்பட்டது, உயர்ந்தது. எனவே நம் குடும்பம் எப்படிப்பட்ட ஒன்றாக இருக்கின்றது என்று சற்று யோசித்து பார்க்கலாம். அருமையான மக்களை, ஆடை அணிவதும், அணிகலன் அணிவதும், உணவு உண்பதும், இருக்க இடம் இருப்பதும் மட்டும்தான் வாழ்க்கை அல்ல. அவற்றுக்குள் வாழுகின்றவர்கள் ஒத்துழைத்து வாழுகின்ற பொழுதுதான் அந்த குடும்பம் சிறந்த ஒரு குடும்பமாக இருக்கும் என்பதில் எந்த மறுப்பும் இல்லை. எனவே ஏதேன் தோட்டம் என்று சொல்லுவதை நாம் திருமணத்தை எடுத்துக்கொண்டு பார்ப்போம். நாம் ஒவ்வொருவரும் உங்களது குடும்பத்திலே முதலாவது நடந்த அது திருமணம் என்பது ஒரு ஏதேன் தோட்டம், கடவுள் கொடுத்த ஒரு தோட்டம். சுற்றம் சூழம் வருகை தந்து, மேல தாளத்தோடு வந்து, ஏராளமான மேக்கப்போடு வந்து, அழகாக அமர்ந்து இதோ என்று சொல்லி கை கொடுத்து ஒத்துழைப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் சன்னிதானத்திலே ஒரு தோட்டமாக நீங்கள் அமர்ந்திருந்தீர்கள். எதுக்கு கை கட்டினா இங்கே தான் பண்ணுவாப்பில்ல, நிறையா இந்த இடத்துல உட்காந்து கை கொடுத்திருப்பிய, இது நான் சம்மதம் என்று சொல்லி. எனவே என் அருமையான மக்களே, அந்த தோட்டம், திருமணம் என்ற இல்லறம் என்ற அந்த தோட்டத்தை இறைவன் உங்களுக்கு உருவாக்கி கொடுத்திருக்கின்றாரே, இதிலே ஒத்துழைக்கின்றீர்களா அல்ல ஒதுங்கி செல்லுகின்றீர்களா? ஒத்துழைக்கின்றீர்களா அல்ல ஒதுங்கி செல்லுகின்றீர்களா? இன்றைய காலகட்டத்திலே குடும்பங்கள் என்று சொல்லுகின்ற பொழுது குறுகிய காலத்திலே கருகி போகிற நிலை தான் பார்க்கின்றோம். குறுகிய காலத்தில் கருகி போகின்ற குடும்பங்கள் இந்த ஏராளம். ஏன் 2 மாதத்திலே 2 துண்டாக்கப்பட்டு, கணவன் மனைவி வேறாக்கப்பட்டு என் நீதிமன்றம் நிறுத்தப்படுகின்றார்களே. ஏன்? இந்த 2 தான், இந்த 2 தன்மைகளும் தான். எனவே அன்புக்குரிய மக்களே, நாம் ஒத்து செல்வோம். எனவே இன்று இறுதியாக ஒரே ஒன்று மட்டும் நான் சொல்ல விரும்புகின்றேன். உங்களது இல்லங்களிலே இன்று குழந்தைகள் புதன்மை பெறுகின்றார்கள். ஆண்டவரை உள்ளத்திலே ஏற்று இல்லத்திற்கு கொண்டு வருகின்றார்கள். இறைவன் என்று சொல்லுகின்ற பொழுது அது ஒளியாக்கப்படுகின்றார். இறைவன் என்று சொல்லுகின்ற பொழுது அது ஒளியாக்கப்படுகின்றார். எனவே ஒளி உலகிற்கு வந்தது, பேரொளி உலகிற்கு வந்தது. கார் இருளை ஒழிப்பதற்காக பேரொளி வந்தது என்று சொல்லி நாம் படிக்கின்றோம், பாடி இருக்கின்றோம். எனவே இந்த புதன்மை குழந்தைகள் ஆண்டவர் இயேசுவை உள்ளத்தில் ஒளியாக ஏற்று இல்லத்திற்கு வருகின்றார்கள். எனவே இல்லத்திலே அந்த ஒளியானது அணைக்கப்படாமல் காக்கப்பட வேண்டும் என்றால் நீங்கள் ஒதுக்க வேண்டாம், ஒத்துழையுங்கள். நீங்கள் ஒதுக்க வேண்டாம், ஒத்துழையுங்கள். எனவே அன்புக்குரியவர்களே, ஒரே ஒரு உதாரணம் மட்டும் உங்கள் முன்னால் சொல்ல விரும்புகின்றேன். அழகாக சொல்லுவார்கள், குடும்பத்திலே பெண்கள் டியூப் லைட்டா, எலக்ட்ரிசிட்டி பல்பா, வேற என்னது? பெண்கள் என்று சொன்னாலே ஒரு அடைமொழி ஒன்று உண்டு. என்னது? பெண்கள் தான் குத்தும் விளக்கு, அப்படி இல்லையா? பெண்கள் குத்து விளக்கு. மாராசி என் குடும்பத்தை வந்திருக்கிறா, வாம்மா வந்து ஒளியேற்று வாம்மா அப்படி சொல்ல மாட்டோமா? ஆமா இல்லையா? இப்பதான் நம்ம பால் காய்ப்பை கூட எலக்ட்ரிக் ஸ்டவ்ல வச்சு கொஞ்சம் கொண்டாடி விட்டோம். மண்பானையே என்ன செய்யாது, இன்னைக்கு கிடையாது இல்லையா? சரி, இன்னைக்கு குத்து விளக்குகள், பெண்கள் குடும்பத்தின் குத்து விளக்குகள். ஒரு குத்து விளக்கு தேவை என்றால் 3 காரியங்கள் தேவை. என்னதெல்லாம்? ஒரு குத்து விளக்கு இதுக்கு பிரச்சனை, சுவிட்ச் போட நல்லா எரிஞ்சு போகும், கரண்ட் எல்லாம் அணைஞ்சு போகும். குத்து விளக்கு என்ன தேவை? எண்ணெய், திரி, தீ. எண்ணெய், திரி, தீ, இந்த 3ம் ஒரு குத்து விளக்கு தேவை.
இந்த மூன்றும் இருந்தது என்றால் தான் அந்த குத்துவிளக்கு பிரகாசமாக இருக்கும், ஒளியாக இருக்கும், இருளை போக்குகின்ற ஒன்றாக இருக்கும். அதே வார்த்தையை என் அருமையான பிள்ளைகளே உங்கள் ஒவ்வொருவருக்கும் சொல்லுகின்றேன். நீங்கள் சொல்லி பாருங்கள். எண்ணெய், திரு, தீ. இந்த 3 ஸ்பீடா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. எண்ணெய், திரி, தீ. எண்ணெய், திரி, தீ. எண்ணெய், திரி, தீ. எண்ணெய், திரு, தீ. நீங்க உங்க குடும்பத்துல உங்களை திருத்தலன்னா குடும்பத்துல அந்த விளக்கு ஒளி பிரகாசிக்காது. எனவே திருக்குடும்பமாக நீங்கள் இருக்க வேண்டும் என்றால், என் பிரியமான மக்களே, ஒதுக்காமையும் ஒத்துழையாமை இருந்தது என்றால் அது திருக்குடும்பம் இருக்க முடியாது. மாறாக ஒத்துழைத்து செல்லுகின்ற பொழுது அது திருக்குடும்பமாக இருக்கும். அந்த குடும்பத்தில் உன்னை திருத்தி வாழுகின்ற பொழுது தீபமாக இருக்கும். அப்படிப்பட்ட தீபமாக உங்களது இல்லங்கள் ஒளி பிரகாசிக்க, ஒளியாக இருக்க வாழ்த்து சொல்லி உங்களுக்காக ஜெபிக்கின்றோம். ஒருவருக்காக இந்த நேரத்திலே வாழ்த்துக்களை பரிமாறிக்கொள்வோம். ஆமென். அனைவரும் எழுந்து நம்முடைய நம்பிக்கை அறிக்கையிடுவோம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவரா கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை, மகன், தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறை மகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இருந்து அடக்கப்பட்டார். 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலில் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். ஆமென். நம் மீது அன்பு மக்களையும் கொண்டு ஒவ்வொரு நாளும் நம்மை கண்ணின் கருவழி போல பாதுகாத்து நல்லதொரு குடும்பத்தை நமக்கு கொடுத்து நல்ல பிள்ளைகளை கொடுத்து ஆசீர்வதித்திருக்கின்ற அன்பு இயேசுவிடம் குடும்பத்திடம் நம்முடைய தேவையை எடுத்து சொல்லி மன்றாடுவோம். விண்ணிலிருந்து இறங்கி வந்து வாழ்வு தரும் உணவு நானே என்று மொழிந்த இறைவா, எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், சிறப்பாக எம் பங்கு தந்தையர்கள், துறவரத்தார் அனைவரும் நற்கருணை எனும் மறைபொருள் உணர்ந்தும் உண்மை பொருளை உணர்ந்தவர்களாய் எளிமையோடும் அர்ப்பணிப்பு உணர்வோடும் வாழ்ந்து இறை அரசு பணியாற்ற வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நிலைவாழ்வு தரும் அழியாத உணவுக்காகவே உழையுங்கள் என்ற இறைவா, எங்கள் நாட்டை வழிநடத்தும் தலைவர்கள், அதிகாரிகள் தன்னலம் துறந்து மக்கள் நல்வாழ்வு வாழ தேவையான ஆக்கப்பூர்வமான திட்டங்களை இயற்றி செயலாற்றிட வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நாங்கள் கேட்பதற்கும் மேலாக நன்மைகளை வாரி வழங்கும் நாயகனே இறைவா, பிறந்தது முதல் இந்நாள் வரை
எம்மை அன்பால் பேணி தியாகத்தால் வளர்த்து கண்ணின் மணியாக எம்மை காத்து வரும் எம் பெற்றோரை உமது நிறைவான ஆசிர்வாதங்களாலும் அன்பாலும் நிரப்பும். அவர்களின் உடல் உள்ளன் தேவைகளை நிறைவு செய்து அருள் நலமும் பொருள் வளமும் பெற்று வாழ்ந்திட வரமருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். முடிவில்லாத அன்பினால் எம்மை நேசிக்கும் இறைவா, நாங்கள் இன்று உட்கொள்ளும் திரு உணவு எம் பங்கு மக்களை ஆசீர்வதிக்கும் இளையோருக்கு வளமான எதிர்கால வாழ்வை தந்திடவும், எமது நாட்டின் நல்ல மழை பெய்து விவசாய பணிகள் செலுத்திடவும், வெளிநாடுகளில் வெளி மாநிலங்களில் பணிபுரிவோர் அனைவரும் நல்ல உடல் உள்ள சுகத்தோடு வாழ்ந்திட அருள் புரிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஞானத்தின் உறவிடமே இறைவா, நாங்களும் உம்மை போல ஞானத்திலும் அறிவிலும் உடலுள்ள வளர்ச்சியும் கொண்டு நிறைவாக வாழ்ந்திடவும், எம் எதிர்காலம் ஒளிமயமானதாக விளங்கிடவும், இறையாட்சியை பரப்புவதில் தாராளன உள்ளத்தோடு எம்மை அர்ப்பணித்திடவும் வரமருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக மன்றாடுவோம். சிறப்பாக நம் ஒவ்வொருவருடைய குடும்பங்களுக்காகவும் மன்றாடுவோம். குடும்பங்களில் அன்பு, அமைதி, மகிழ்ச்சி நிலவ மன்றாடுவோம். பெற்றோருக்காக, பிள்ளைகளுக்காக மன்றாடுவோம். சிறப்பாக இந்த நாளிலே உம்மை முதலாக உணவாக உட்கொள்ள இருக்கின்ற சிறுவர் சிறுமியர் இந்த நாளில் அடைந்த மகிழ்ச்சியை தொடர்ந்து தங்களுடைய வாழ்வில் பெற வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்காக மன்றாடுவோம். என்றும் ஆளுமில்லாமல் இறைவா, உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் நம்பிக்கையோடு கேட்ட இந்த வரங்கள் அனைத்தையும் நீரை கொடுத்து எங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதித்திட வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். அர்ப்பணமலராய் வந்தே அர்ச்சனையாக்கினேன் என்னை, அர்ப்பணமலராய் வந்தே அர்ச்சனையாக்கினேன் என்னை. மணமில்லாத மலரானாலும் இதழ் வாடியே போனாலும், மணமில்லாத மலரானாலும் இதழ் வாடியே போனாலும், வேள்வியில் சேர்த்துக் கொள்வாய் அந்த ஜோதியில் நிறைவு கொள்வேன். வேள்வியில் சேர்த்துக் கொள்வாய் அந்த ஜோதியில் நிறைவு கொள்வேன். அர்ப்பணமலராய் வந்தேன் அர்ச்சனையாக்கினேன் என்னை. கோதுமை மணியாய் மடிந்து என்னை வெண்ணிற அப்பமாய் தந்தே, கோதுமை மணியாய் மடிந்து என்னை வெண்ணிற அப்பமாய் தந்தே. என்னுடல் உன்னுடல் ஆகிடவே, உன்னுடலாய் நான் மாறிடவே மகிழ்வுடன் தந்தேனே. என்னை கனிவுடன் ஏற்பாயே, மகிழ்வுடன் தந்தேனே. என்னை கனிவுடன் ஏற்பாயே. அர்ப்பணமலராய்
மலராய் வந்தேன் அர்ச்சனையாக்கினேன் என்னை. விழி என்னும் சகதியில் சாய்ந்தேன் புவி அதிபதி உன் திட்டம் மறந்தேன். விழி என்னும் சகதியில் சாய்ந்தேன் புவி அதிபதி உன் திட்டம் மறந்தேன். மதியில்லாதவள் ஆனாலும் கதியிழந்தே நான் போனாலும் சுதியுடன் சேர்த்து கொள்வாய் நான் ஜதியுடன் பாட்டிசைப்பேன். சுதியுடன் சேர்த்து கொள்வாய் நான் ஜதியுடன் பாட்டிசைப்பேன். ஆ ஆ ஆ அர்ப்பண மலராய் வந்தேன் அர்ச்சனையாக்கினேன் என்னை. வந்தேன் அர்ச்சனையாக்கினேன் என்னை. மணமில்லாத மலரானாலும் இதழ் வாடியே போனாலும் மணமில்லாத மலரானாலும் இதழ் வாடியே போனாலும் வேள்வியில் சேர்த்து கொள்வாய் அந்த ஜோதியில் நிறைவு கொள்வேன். வேள்வியில் சேர்த்து கொள்வாய் அந்த ஜோதியில் நிறைவு கொள்வேன். ஆ ஆ ஆ அர்ப்பண மலராய் வந்தேன் அர்ச்சனையாக்கினேன் என்னை. சகோதர சகோதரி, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்புடையதாம்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, மகிழ்வின் பலிப்பொருளை நாங்கள் உமக்கு ஒப்பு கொடுத்து உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் கடவுளின் கன்னித்தாய் புனித யோசேப்பு ஆகியோருடைய பரிந்துரையின் உதவியால் எம் குடும்பங்களை மது அருளிலும் அமைதியிலும் உறுதியாய் நிலைநிறுத்துவீராக. எங்கள் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள இல்லாமல் இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலுமாகும். தம் இறை இயல்பில் கண்ணுக்கு புலப்படாத கிறிஸ்து எங்கள் இயல்பில் காணத்தக்கவராக வணக்கத்துக்குரிய மறை நிகழ்வாகிய இப்பெருவிழாவில் தோன்றினார். காலங்களுக்கு முன்னரே உதித்தவராயினும் காலத்திற்கு உட்பட்டு வாழத் தொடங்கினார். இவ்வாறு அவர் வீழ்ச்சியுற்ற எல்லாவற்றையும் தம்மில் எழுச்சி பெற செய்யவும் படைப்புகள் அனைத்தையும் புதுப்பிக்கவும் அழிவுற்ற மனிதரை விண்ணரசிற்கு மீண்டும் அழைத்துச் செல்லவும் திருவுளமானார். ஆகவே நாங்கள் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து உம்மை புகழ்ந்தேத்தி அக்களித்து கொண்டாடி ஆர்ப்பரித்து பாடுவதாவது: தூயவர்
தூயவர் தூயவர் தூயவர் தூயவர் தூயவர் வான் படைகளின் கடவுளமாண்டவர் வான் படைகளின் கடவுளமாண்டவர் விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன உன்னதங்களிலே ஓசன்னா உன்னதங்களிலே ஓசன்னா 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 ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர் ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர் உன்னதங்களிலே ஓசன்னா உன்னதங்களிலே ஓசன்னா 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 ஓசன்னா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், உம்முடைய படைப்புகள் எல்லாம் இப்பொழுது தகுமே. ஏனிலும் திருமகனாய் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கை ஒப்பு கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றேன். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறும் திருமகனாய் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை மாறுவனவாக அவர் பணித்தவாறே மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்து அறிந்திய பின் கிண்ணத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரையும் திருமணின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் முன்னேற்றத்தையும் நாங்கள் நினைவுகின்றோம். இவர் மீண்டும் வருவார் எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி மொக்கப்பு கொடுக்கிறோம். உமது திருவையின் காணிக்கையை கண்ணோக்கி இருளமை மன்றாடுகின்றோம். இப்பலியினால் இருளம் கண்ணிய திருவுளமானீர். இவ்வாறுடைய திருமகனின் திருவுடல் திருத்தத்தினால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்கச் செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கண்ணியும் கடவுளும் தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், மாட்சிமிகு மறைசாட்சியர் மற்ற புனிதர் அனைவரோடும் நாங்கள் உரிமை பேற்றுக்கு தகுதியுடையவர் ஆவுமாக. இவர்களின் வேண்டுதலால்
ஆனால் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கிறோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்பலி உலகிற்கெல்லாம் அமைதியை மீட்பும் தர வேண்டுமென மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய் உமது திருவை சிறப்பாக உம்மடியார்களாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஸ்டீபன், ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்களாகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெறச் செய்வீராக. நீர் விரும்பியபடி உம் திருமுன் நிற்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டுதலுக்கு கனிவாய் செவிசாய்த்தருளும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சுதந்திருக்கும் உம்முடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்து கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளை உமக்கு உகந்தராய் வாழ்ந்து இவ்வுலகை விட்டுச் சென்ற அனைவரை உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றிருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்தவர்களோடு உமது ஆட்சியில் என்று மனநிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கின்றோம். இவர் வழியாகவே நீர் உலகிற்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம்மீட்பராய் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்துதலுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் முத்திராவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை மகிழ்ச்சியுடன் அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்கள் போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்கள் போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்கள் போக்கும்
இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்க வல்லவர், நம் ஒவ்வொருவரையும் அன்பு செலுத்தி நம்மை வழி நடத்துகின்றவர், நம் அனைவரையும் குடும்பமாக வாழ அழைப்பு கொடுத்து கொண்டிருக்கக்கூடியவர். இவரது விருந்திற்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியில்லாதவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனதான்மா நலமடையும். குருக்களுக்காக வேண்டும் ஜெபம். நித்திய குருவாகிய இயேசுவே, உமது ஆசராகிய குருக்களுக்கு எவரும் தீங்கு செய்யாதபடி அவர்களை உமது இருதயமாகிய தஞ்சஸ்தலத்தில் வைத்து காப்பாற்றியருளும். அனுதினமும் உமது சரீரத்தை தொட்டு வரும் அபிஷேகம் பெற்ற அவர்கள் கரங்களை கரைபடாமல் காப்பாற்றும். விலை மதிக்கப்படாத உமது இரத்தத்தில் தோய்ந்து சுவந்திருக்கும் அவர்களுடைய இதழ்களை நிர்மல சுத்தமாய் காத்தருளும். மது மாட்சிமை பொருந்திய குருத்துவத்தின் உன்னத அருட்கரங்களால் அர்ச்சிக்கப்பட்ட அவர்கள் இருதயங்கள் உலக பற்றின்றி தூய்மையாக இருக்க செய்துள்ளும். உலக தீவினைகள் அவர்களை அணுகாதபடி மது பரிசுத்த அன்பு அவர்களை சூழ்ந்து காக்கும் கேடயமாயிருக்க கடவது. அவர்களுடைய நற்பணிகள் ஏராளமான பலன் கொடுக்கும்படி ஆசீர்வதித்தருளும். யார் யாருடைய இரட்சணியத்திற்காக உழைக்கின்றார்களோ அவர்களே குருக்களுக்கு இவ்வுலகில் ஆறுதலும் சந்தோஷமும் பரலோகத்தில் அழகிய நித்திய கிரீடவுமாய் இருப்பார்களாக. ஆமென். ஒரு நாளும் விலகாத என் தெய்வம் இயேசு, ஒரு நாளும் விலகாத என் தெய்வம் இயேசு, என் பக்கம் இருக்கின்றார். அவர் என்னோடு இருக்க என்னாலும் காக்க அஞ்சாமல் நடந்திடுவேன். அவர் என்னோடு இருக்க என்னாலும் காக்க அஞ்சாமல் நடந்திடுவேன். ஒரு நாளும் விலகாத என் தெய்வம் இயேசு. என் ஆற்றல் அவரே, என் மீட்பும் அவரே, பலன் தந்து என்னை எந்நாளும் காப்பவரே. என் கோட்டை அவரே, என் அரணும் அவரே, என் முன்னும் பின்னும் என்னை சூழ்ந்து வருபவரே. என் ஆற்றல் அவரே, என் மீட்பும் அவரே, பலன் தந்து என்னை எந்நாளும் காப்பவரே. என் கோட்டை அவரே, என் அரணும் அவரே, என் முன்னும் பின்னும் என்னை சூழ்ந்து வருபவரே. என்னை உள்ளங்கையில் பொறித்து காலமெல்லாம் காக்க என் தேவன் இருக்கின்றார். என்னை உள்ளங்கையில் பொறித்து காலமெல்லாம் காக்க என் தேவன் இருக்கின்றார். ஒரு நாளும் விலகாத என் தெய்வம் இயேசு, ஒரு நாளும் விலகாத என் தெய்வம் இயேசு. என் தேவன் அவரே, என் ஆற்றல் அவரே, தம் சிறையில் என்னை எந்நாளும் காப்பவரே. என் ஒளியும் அவரே, என் வழியும் அவரே, நான் எங்கு சென்றாலும் என்னோடு வருபவரே. என்
தேவன் அவரே, என் நாயன் அவரே, தம் சிறையில் என்னை எந்நாளும் காப்பவரே. என் ஒளியும் அவரே, என் வழியும் அவரே, நான் எங்கு சென்றாலும் என்னோடு வருபவரே. என் கரம் பிடித்து என்னை பசும்புல்லில் நடத்த என் நேசர் இருக்கின்றார். என் கரம் பிடித்து என்னை பசும்புல்லில் நடத்த என் நேசர் இருக்கின்றார். ஒரு நாளும் விலகாத என் தெய்வம் இயேசு, ஒரு நாளும் விலகாத என் தெய்வம் இயேசு, என் பக்கம் இருக்கின்றார். அவர் என்னோடு இருக்க எந்நாளும் காக்க அஞ்சாமல் நடந்திடுவேன். அவர் என்னோடு இருக்க எந்நாளும் காக்க அஞ்சாமல் நடந்திடுவேன். ஒரு நாளும் விலகாத என் தெய்வம் இயேசு, ஒரு நாளும் விலகாத என் தெய்வம் இயேசு. அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கின்றார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கின்றார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார் அதிசயம். எகிப்து தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார் அதிசயம். வெறும் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார் அதிசயம். வெறும் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கின்றார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். திருமண அறிக்கைகள். எல்லாமல்ல இறைவன் திருவருளால் நமது மறை மாவட்டம், நமது பங்கு, நமது ஊரை சார்ந்த தந்தை மரியராஜன், தாய் மாலதி, இவர்கள் மகன் டோன்சாவுக்கும், நமது மறை மாவட்டம், நமது பங்கு, நமது ஊரை சார்ந்த தந்தை அலெக்சாண்டர், தாய் ஜெயா, இவர்கள் மகள் பிரியாவுக்கும் திருமணம் நடைபெற இருக்கிறது. எல்லாமல்ல இறைவன் திருவருளால் கோட்டாறு மறை மாவட்டம், கார்மல் நகர் பங்கு, கார்மல் நகரில் இருக்கும் தந்தை புஷ்பராஜ், தாய் ஜோஸ்பின் பன்னீர்செல்வம், இவர்கள் மகன் பிரான்சிஸ் மெர்லினுக்கும், நமது மறை மாவட்டம், நமது பங்கு, நமது ஊரை சார்ந்த தந்தை ஜெய்சிங்,
தாய் இயேசு பிரைலா இவர்கள் மகள் திவ்ய ஜோ அக்ஷயாவுக்கும் திருமணம் நடைபெற இருக்கிறது. இவை இரண்டும் மூன்றாவது அறிக்கைகள். இந்த திருமணங்களில் உள்ள விக்கிரங்களை அறிந்தவர்கள் பங்கு தந்தைக்கு தெரிவிக்க வேண்டியது கடமை. அன்பார்ந்தவர்களே, இந்த ஒரு நாளுக்காக நம்முடைய சிறுவர் சிறுமியர் காத்து கொண்டிருந்தார்கள். எனவே அவர்கள் இன்று ஆண்டவர் இயேசுவை உணவாக உட்கொண்டிருக்கிறார்கள். இந்த ஒரு மகிழ்ச்சி தொடர்ந்து அவர்களிடம் இருக்க நாம் அவர்களுக்காக ஜெபிப்போம், அவர்களை வாழ்த்துவோம். அவருடைய பெற்றோருக்கும் நாம் நன்றி செலுத்துவோம். இந்த அருமையான குழந்தைகளை தொடர்ந்து இறைவனுக்கு ஏற்ற விதத்தில் அவர்கள் வளர்த்தெடுக்கவும், திருச்சபைக்கும் சமூகத்திற்கும் கடவுளுக்கும் உகந்த பிள்ளைகளாக இவர்கள் வாழவும், அவர்கள் தங்களுடைய முன்மாதிரியான குடும்ப வாழ்வின் மூலம் அவர்களுக்கு வழிகாட்ட நாம் மன்றாடுவோம். அதுவும் இன்று திருக்குடும்ப பெருவிழாவை கொண்டாடுகிற இந்த நல்ல நேரத்தில் குடும்பமாக இந்த ஒரு புனித நிகழ்வில், நல்ல நிகழ்வில் பங்கெடுத்திருக்கிறோம். எனவே குடும்பங்கள் வழியாக இறைவன் நம்மை நிறைவாக ஆசீர்வதிக்கிறார் என்கின்ற உணர்வோடு நாம் தொடர்ந்து ஈடுபட உங்கள் அனைவரையும் நான் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இந்த அருமையான புதுநன்மை பிள்ளைகள் திருப்பலி எடுப்பதற்கு, நற்கருணை உட்கொள்வதற்கு அவர்களை தயாரித்து அனைவருக்கும் நன்றி செலுத்துகிறேன். குறிப்பாக நம்முடைய உதவி பங்கு தந்தை மார்ட்டின் அவர்களுக்கும், நம்முடைய திருத்தொண்டர் நிலவன் அவர்களுக்கும், செர்வை அருட்சகோதரி அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து அவர்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்த மறைக்கல்வி ஆசிரியர் பெருமக்களில் ஒரு சிலருக்கும் அவர்களும் இதில் ஈடுபாட்டோடு பங்கெடுத்திருக்கிறார்கள். எனவே அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்னும் ஒரு சில அறிவிப்புகள். இந்த வாரம் திருப்பலி சிறப்பிப்பவர்கள் குழந்தை எஸ் அன்பியம், அடுத்த வாரம் தூய அடைக்கல மாதா அன்பியம். இந்த வாரம் சிற்றாலயங்களில் திருப்பலி நடைபெறாது. நாளை 28ஆம் தேதி திங்கட்கிழமை மாசற்ற குழந்தைகள் தினம். அன்று காலையில் 2ஆம் திருப்பலி குழந்தைகளுக்காக நாம் வேண்ட இருக்கின்றோம். எனவே பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைகளை 2வது திருப்பலிக்கு அழைத்து வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். திருப்பலியில் அவர்களுக்காக ஜபித்து திருப்பலி முடிந்த பிறகு அவர்கள் மந்திரிக்கப்படுவார்கள். எனவே அனைத்து பெற்றோர்களும் இதை கருத்தில் கொண்டு தங்களுடைய பிள்ளைகளை நாளை கண்டிப்பாக 2ஆம் திருப்பலிக்கு அழைத்து வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். 31ஆம் தேதி வியாழக்கிழமை இந்த ஆண்டின் கடைசி நாள். மாலை 6:30 மணிக்கு ஜபமாலை, தொடர்ந்து நன்றி வழிபாடு நடைபெறும். நன்றி வழிபாட்டினை வழிபாட்டு குழுவினர் சிறப்பிப்பார்கள். இந்த 2020ஆம் ஆண்டு நமக்கு ஒரு வழியாக கடந்து சென்றது. நாம் எதிர்பார்த்த நலன்கள் நமக்கு கிடைக்காமல் இருந்திருக்கிறது. இன்னும் ஒரு சில பாதிப்புகள் நமக்கு இருந்திருக்கிறது. இந்த ஒரு பய உணர்வோடு நாம் இந்த ஆண்டை கழித்திருக்கிறோம். இந்த பயம் விரைவில் நீங்க வேண்டும் என்பதற்காக நாம் புதிய ஆண்டில் நாம் ஜெபிக்க இருக்கிறோம். எனவே எல்லாம் கடந்து போகும், இந்த ஆண்டோடு அனைத்தும் கடந்து போகும் என்கின்ற நல்ல ஒரு நம்பிக்கை உணர்வுடன் இந்த நன்றி வழிபாட்டினில் நாம் கலந்து கொள்வோம். நள்ளிரவு 11:50 மணிக்கு புத்தாண்டு திருவிழா திருப்பலி ஆரம்பமாகும். வழிபாட்டு குழுவினர் சிறப்பிப்பார்கள். இந்த புத்தாண்டு, வருகின்ற புத்தாண்டு நமக்கு சிறப்பான ஆண்டாக இருக்க நாம் அந்த திருப்பலியில் நம்மை ஒப்புக்கொடுத்து, நம்முடைய குடும்பங்களை ஒப்புக்கொடுத்து நாம் ஜபிப்போம். வருகின்ற 1ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 7 மணிக்கு பங்கு ஆலயத்தில் 2ஆம் திருப்பலி நடைபெறும். மாலை 6 மணிக்கு ஜபமாலை, நற்கருணை ஆசி, அதனைத் தொடர்ந்து மறைக்கல்வி ஆண்டு விழா மற்றும் புத்தாண்டு விழா நடைபெறும். கலை நிகழ்வுகள் மாதாரங்கத்தில் வைத்து நடைபெறும். மறைக்கல்வி மாணவ மாணவிகள் மற்றும் மறைக்கல்வி ஆசிரியர்கள் சிறப்பிக்க இருக்கிறார்கள். இந்த கலை நிகழ்ச்சியிலும் பங்கெடுத்து புத்தாண்டை சிறப்பிக்க உங்கள் அனைவரையும் நான் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். வருகின்ற 2ஆம் தேதி சனிக்கிழமை, மாதத்தின் முதல் சனி, காலை 10 மணிக்கு ஜபமாலை, பரலோக மாதா பக்தி முயற்சி மற்றும் திருப்பலி காட்சி மாதா ஆலயத்தில் நடைபெறும். மாலை 6:30 மணிக்கு ஜபமாலை, அன்னையின் திருவுருவ பவனி நடைபெறும். பவனியை தொடர்ந்து நம்முடைய ஆலயம், பரலோக தாயினுடைய ஆலயம் கட்டப்பட்டு 150ஆம் ஆண்டை நோக்கி நாம் நகர்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த 150வது ஆண்டை நாம் வரவிருக்கின்ற திருவிழாவில் நாம் கொண்டாட இருக்கின்றோம். எனவே அதற்கு தயாரிப்பாக நாம் அனைவரும் தயாரிப்பு திருப்பலியை நாம் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை 3ஆம் தேதி நடத்த இருக்கின்றோம். எனவே வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை 3ஆம் தேதி காலை 5 மணி திருப்பலிக்கு பதிலாக 5:30 மணிக்கு நம்முடைய மறைமாவட்ட ஆயர் அவர்களுடைய தலைமையில் திருப்பலி நடைபெறும். 2ஆம் திருப்பலி 7 மணிக்கு நடைபெறாது, மாறாக 9:30 மணிக்கு நடைபெறும். எனவே காலை
5 மணி திருப்பலியும் 7 மணி திருப்பலியும் ஒன்றாக ஆயரவருடைய தலைமையில் ஆலய வளாகத்தில் சிறப்பு திருப்பலியாக நடத்தப்பட இருக்கிறது. அன்றைய தினம் நாம் 150வது நம்முடைய ஆலயத்தினுடைய 150வது ஆண்டை நோக்கி நாம் நகர இருக்கின்றோம். எனவே அதற்காக நாம் தொடர்ந்து ஜபிக்க இருக்கிறோம். பல்வேறு விதமான நிகழ்வுகளை நாம் அரங்கேற்றிருக்கிறோம். எனவே ஆயரவர்கள் தலைமையில் நடைபெறுகிற இந்த திருப்பலியில் கலந்து கொள்வோம். திருப்பலி முடிவில் நம்முடைய ஆலய 150வது ஆண்டை நாம் கொண்டாட இருக்கிற அந்த நேரத்தில் அதனுடைய நினைவாக புதிதாக நாம் நம்முடைய ஊரில் கொடிமரம் அமைக்க இருக்கிறோம். அந்த கொடிமரத்தினுடைய அடிக்கல் நாட்டு நம்முடைய ஆயரவர்களுடைய தலைமையில் ஆயரவர்களால் நடத்தப்படும். அதனைத் தொடர்ந்து இந்த 150வது ஆண்டை நோக்கிய நம்முடைய பயணத்தில் நாம் தொடர்ந்து நம்முடைய ஆலய வழிபாடு அதே போன்று நம்முடைய உள்ளமாகிய ஆலயத்தையும் இறைவனுக்கு உகந்ததாக புனிதமாக வைக்க வேண்டும் என்கின்ற உணர்வோடு 150வது ஆண்டை நோக்கி நம்முடைய பயணத்தினுடைய அந்த கொடியானது அன்னையினுடைய உருவம் தாங்கிய கொடியானது ஆலய வளாகத்தில் ஆயரவர்களால் ஏற்றப்படும். அவங்க நல்லது சொல்லும்போது அதை கேட்டு நடக்கணும், பெரியவங்க சொல்றதை கேட்டு நடக்கணும், ஒட்டுமொத்தமாக நல்ல பிள்ளைகளாக இருக்கணும். சரியா? அதனால் உங்களுடைய புத்தகத்தை எடுக்கணும், நன்றாக படிக்கணும். எப்போவுமே மொபைல் நோண்டிட்டு இருக்கக்கூடாது, விளையாடிட்டு இருக்கக்கூடாது. சரிதானே? அதனால் மொபைல் விளையாடுவது தவிர்க்கப்பட வேண்டும். ஒட்டுமொத்தமாக இயேசுவுக்கு உகந்த நல்ல பிள்ளைகளாக இருக்க வேண்டும். உங்களுக்காக நாங்கள் ஜபிக்கிறோம். இங்கே இருக்கிற அருட்தந்தையர்கள் நாங்கள் எல்லோருமே ஜபிக்கிறோம். அருட் சகோதரிகள் ஜபிக்கிறாங்க, பெரியவங்கெல்லாம் ஜபிக்கிறாங்க. எல்லாரும் ஜபிச்ச இந்த ஒரு ஜபம் கேட்கப்பட வேண்டும் என்று சொன்னால், உங்களுடைய எதிர்காலம் சிறப்பானதாக ஒளிமயமானதாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் என்ன செய்யணும்? ஆலயத்திற்கு வருவதற்கு ஆர்வம் காட்ட வேண்டும், முயற்சி எடுக்க வேண்டும். உங்கள் அம்மா அப்பா உங்களுக்கு ஆர்வம் கொடுக்க மாட்டாங்க, நீங்கள் தான் ஆர்வத்தை மேற்கொண்டு வரணும். அவங்களையும் சேர்த்து இழுத்துட்டு வரணும். இன்னைக்கு அவங்க சோர்ந்து போனாங்க, அவங்களுடைய சோர்வை நீக்கிறது யாரு? நீங்கள். அதனால் சோர்ந்து போன அவங்கள ஆலயத்திற்கு அழைத்து வர வேண்டும். மறந்து போன அவங்களுடைய அந்த விசுவாசத்தை நீங்கள் உங்களுடைய விசுவாச வாழ்வால் கொடுக்கணும். சரியா? நீங்கள் பெற்றோருக்கும் பெற்றோர் உங்களுக்கும் உதாரணமாக இருந்து நல்ல ஒரு குடும்பமாக வாழ முயற்சி எடுக்கணும். நீங்கள் இயேசுவை போல இருக்கணும். உங்கள் அம்மா அப்பா அன்னை மரியாள் யோசேப்புவை போன்று சூசேப்பரை போன்று இருப்பாங்க. இருப்பீங்களா? சரியா? எனவே உங்களுடைய குடும்பங்களை திருக்குடும்பமாகவோ அல்லது தெரு குடும்பமாகவோ மாற்றுவது யாருடைய கையில் இருக்கு? 3 பேருடைய கையில் இருக்கு. அம்மா அப்பா பிள்ளைகள், உங்க 3 பேருடைய கையில இருக்கு. அதனால நீங்க உங்களுடைய குடும்பத்தை திருக்குடும்பமாக மாற்றுவீங்களா? தயவு செய்து திருக்குடும்பமாக மாறிவிட வேண்டாம். திருக்குடும்பமாக நாம் மாறுவோம். திருக்குடும்பத்தினுடைய முன்மாதிரி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த நாளில் நீங்கள் நற்கருணை ஆண்டவரை முதலாக உட்கொண்டிருக்கீங்க. இந்த நாள் உங்களுக்கு மறக்கப்பட முடியாத ஒரு நாளாக இருக்க வேண்டும். பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய நாளாக இருக்கணும். தூக்கத்தில் தட்டி எழுப்பி உங்களை கேட்டாலும் உங்களுக்கு மறக்க முடியாத நாள் எது அப்படின்னு சொல்லி கேட்டால் எதை சொல்லுவீங்க? முதலாக நான் நற்கருணை ஆண்டவரை உணவாக உட்கொண்ட நாள். அப்போ எந்த நாளை நீங்கள் பொன்னெழுத்துக்களால் பொறிப்பீங்க? சொல்லுங்க பாப்போம். எந்த நாளை? டக்குன்னு சொல்லுங்க. 27 டிசம்பர் 2020. 2020ன்னா என்ன ஞாபகத்துக்கு வரணும்னு சொல்லி கேட்டா கொரோனா ஞாபகத்துக்கு வரணும்னு சொல்லிடுறாங்க. அது போச்சு. சரியா? 2020 அப்படி சொன்ன உடனே உங்களுக்கு ஞாபகத்துக்கு என்ன வரணும்? புது நன்மை ஞாபகத்துக்கு வரணும். சரியா? அதனால மற்றவங்களுக்கு கொரோனா ஞாபகத்துக்கு வந்தாலும் உங்களுக்கு என்ன ஞாபகத்துக்கு வரணும்? 2020ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 27 நான் புது நன்மை பெற்ற நாள், ஆண்டவரை முதலாக உட்கொண்ட நாள். அந்த நாள் என் வாழ்வில் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய நாள். நான் என் வாழ்நாள் முழுவதும் மறக்காத ஒரு நாள் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். சரியா? ஆனால் தொடர்ந்து நாங்கள் உங்களுக்காக ஜபிக்கிறோம். நீங்களும் எங்களுக்காகவும் உங்களுடைய பெற்றோருக்காகவும் இந்த அகில உலக மக்கள் அனைவருக்காகவும் ஜபியுங்க. சரியா? நல்லா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும். சரிதானா? ஓகே, வாழ்த்துக்கள். என்றும் எங்களை வழிநடத்தும் இறைவா, இப்பெருவிழா திருப்பலியில் எங்களுக்காக செபித்து நல்ல மறையுரை தந்து எங்களை சிந்திக்க வைத்த அருட்தந்தையர்களுக்காய் இறைவா உமக்கு நன்றி. இறைவா உமக்கு நன்றி. இறைவா உமக்கு நன்றி. கருணையின் பிறப்பிடமே இறைவா, நாங்கள் புதிதாய் உமது திருவுடலையும் திரு இரத்தத்தையும் பெற கடந்த நாட்களில் எங்களை நல்ல முறையில் பயிற்சிவிக்க ஆசிரியர்களை தந்து வழிநடத்தியதற்காக இறைவா உமக்கு நன்றி. இறைவா உமக்கு நன்றி. இறைவா
உமக்கு நன்றி. ஞானத்தின் ஊற்றாம் இறைவா, இப்பெருந்தொற்றிலிருந்து எங்கள் ஒவ்வொரையும் உமது உள்ளங்கையில் பொறிந்து வைத்து பாதுகாத்து வருவதற்காக இறைவா உமக்கு நன்றி. இறைவா உமக்கு நன்றி. இறைவா உமக்கு நன்றி. நம் கடவுள் மண்ணுலகில் தோன்றினார், மனித நடுவே குடிகொண்டார். மன்றாடுவோமாக. கனிவு மிக்க தந்தையே, விண்ணக அருளடையாளங்கால் புதுப்பிக்கப்பெற்ற இவர்கள் திருக்குடும்பத்தின் எடுத்துக்காட்டு இடையராது பின்பற்றச் செய்தருளும். அதனால் இவர்கள் இவ்வுலக இன்னலுக்கு பிறகு அதன் நிலையான தோழமையை பெறுவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. அன்பார்ந்தவர்களே, இப்பொழுது புதிதாக புதுநன்மை உட்கொண்டிருக்கிற இந்த பிள்ளைகளுக்காக நாம் ஆண்டவரிடத்திலே மன்றாடுவோம். ஆண்டவர் உங்களுக்கு ஆசி வழங்கி உங்களை காப்பாராக. ஆண்டவர் தமது திருமுகத்தை உங்கள் மேல் ஒளிரச் செய்து உங்களுக்கு இரக்கம் காட்டுவாராக. ஆண்டவர் இயேசுவை முதலாக உட்கொண்ட நீங்கள் உங்களது திருமுகத்தை உங்கள் பக்கம் நம் ஆண்டவர் திருப்பி உங்களுக்கு நிறைய ஆசிரையும் அமைதியும் அருள்வாராக. எல்லாம் அல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. மகிழ்வோடு அனைவரும் வாரும் 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 பெத்லகேம் ஊருக்கு. பாருங்கள் தேவ தூதரின் ராஜாவை, வாரும் வணங்குவோமே, வாரும் வணங்குவோமே, வாரும் வணங்குவோமே பாலனை. மந்தையிட்டேதான் மாட்டு தொட்டில் நோக்கி வந்து இடையர்கள் வணங்கினார். சந்தோஷமாக நாமும் போவோம், வாரும் வாரும் வணங்குவோமே, வாரும் வணங்குவோமே, வாரும் வணங்குவோமே பாலனை. அன்பார்ந்த பிள்ளைகளே, பாலநேசுவை உற்று பாருங்க. தன்னுடைய பெற்றோருக்கு இவர் இறுதி வரை கீழ்ப்படிந்தார். கீழ்ப்படிதலின் மூலம் ஞானத்தில் ஒவ்வொரு நாளும் வளர்ந்தார். பெற்றோருக்கும் சமூகத்திற்கும் உகந்தவராக வாழ்ந்தார். அதன் மூலம் இந்த உலகத்திற்கு மீட்பை கொண்டு வந்தார். நம் அனைவருக்கும் சமாதானத்தை கொண்டு வந்தார். உங்களுக்கு உடலுக்கும் உள்ளத்திற்கும் உணவாக வந்திருக்கிறார். இந்த பாலநேசுவை உற்று பார்ப்போம். தன்னுடைய பிஞ்சு கரங்களால் பிஞ்சு உள்ளங்களாகிய உங்களை ஆசீர்வதிக்கப் போகின்றார். உங்களுடைய பெற்றோரை, உங்களுக்கு பயிற்சி கொடுத்த ஆசிரியர்களை, இன்னும் உங்களை வழிகாட்டுகின்றவர்களை, இந்த சமூகத்தில் அத்தனை பேரையும் தன்னுடைய திருக்கரத்தால் ஆசீர்வதிக்க இருக்கிறார். திருக்குடும்பத்தின் மகனாக, நம் ஒவ்வொருடைய குடும்ப தலைவராக இந்த பாலநேசு ஆட்சி செலுத்திருக்கிறார். எனவே அன்பார்ந்த பிள்ளைகளை நம்பிக்கையோடு உற்று பாருங்க. இவருடைய ஆசீர்வாதத்தால் நீங்கள் நிரப்பப்படுகின்ற போது நீங்கள் அனைவரும் மகிழ்ச்சியை அடைவீர்கள். உங்களுடைய எதிர்காலம் சிறப்பானதாக, சமூகத்திற்கும் உங்களுடைய பெற்றோருக்கும் உகந்ததாக இருக்கும். எனவே நம்பிக்கையோடு உற்று பார்த்து அவருடைய பிஞ்சு கரங்களால் ஆசீரை பெற்றுக்கொள்ளுங்கள்.
எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. இறைவனது அன்பையும் ஆசிரையும் பெற்றவர்களாய் சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. பரலோக தாயே அம்மா அம்மா உந்தன் அருள் பதம் நாடி வந்தேன். மயங்கிடும் மனதினில் மரியே என் அன்னையே இறையருள் நிறையச் செய்வாய். பரலோக தாயே அம்மா அம்மா உந்தன் அருள் பதம் நாடி வந்தேன். மயங்கிடும் மனதினில் மரியே என் அன்னையே இறையருள் நிறையச் செய்வாய்.
நிறைமறியே ஆரோக்கியத்தாயே வாழிய வாழியவே. இருள் நிறை உலகில் இறையொளி கொணர்ந்தாய் வாழிய வாழியவே. அருள் நிறைமறியே ஆரோக்கியத்தாயே வாழிய வாழியவே. இருள் நிறை உலகில் இறையொளி கொணர்ந்தாய் வாழிய வாழியவே. வேளாங்கண்ணியில் கோயில் கொண்டாய் பேரன்பால் எமைத் தேடி. வேளாங்கண்ணியில் கோயில் கொண்டாய் பேரன்பால் எமைத் தேடி. தாளா துயரால் குந்துணை வேண்டி நலமடைந்தார் கோடி. அருள் நிறை மறியே ஆரோக்கியத்தாயே வாழிய வாழியவே. இருள் நிறை உலகில் இறையொளி கொணர்ந்தாய் வாழிய வாழியவே. அலைக்கடலோரம் ஆறுதல் வடிவாய் திகழ்கின்ற திருமகளே. அலைக்கடலோரம் ஆறுதல் வடிவாய் திகழ்கின்ற திருமகளே. தலைமகன் கிறிஸ்துவின் தயவினை அடைந்து தமியோர் கருள்பவளே. அருள் நிறை மறியே ஆரோக்கியத்தாயே வாழிய வாழியவே. இருள் நிறை உலகில் இறையொளி கொணர்ந்தாய் வாழிய வாழியவே.